நம்ம ஒரு விஷயம் நினச்சி இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் அப்படியே நான் காட்டுறேன். அப்படியே கோபுரம் ஆங்கிளில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குது பாருங்கள். வெயிலுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் தான், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. சன்ரைஸ்க்கு வரலான்னு கிளம்புனோன்னா பாதி வெயிலில் வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மறைச்சி வேணால் காட்டுறேன். இங்கே சூப்பராக தெரியுதா? இந்த பிரிட்ஜு தான். இந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ? எங்கடா அது? இது வரைக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போடுறாங்கல்ல. ஸோ இது வேறு எங்கேருந்தோ எடுக்கல, இந்த மாதிரி இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இங்கே நல்லா மேலே ஏறி நடக்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு என்னென்னா, இப்படி ஒரு இடம் இருக்குது, இது ஒரு ஹிடன் லொக்கேஷன். இங்கே யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க யூஸ்வலாக. ஊட்டி போகிறதா இருந்துச்சுன்னா அந்த ரோட்டில் போகுது ஆக்சுவலாக. பட் இந்த ஹிடன் லொக்கேஷனை வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஊட்டியிலேருந்து ஏதோ ஒரு குண்டாவா ஏதோ ஒரு சைடில் வந்து கீழே இறங்கி கீழே வந்து இந்த இது பார்க்குறேன். அப்படியே கெத்தா வந்திருக்குமா? ரெண்டேல் எஸ்டேட்டு தான் இருக்குது. ஸோ இந்த எஸ்டேட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாதை இருக்குது. அங்கே லோக்கலில் விசாரித்ததுக்கு இங்கேருந்து அந்த பாலத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருக்குது பாருங்கள் அந்த பாலம். ஆனால் நமக்கு இந்த ஆங்கிள் பத்தாது. ஒரு பாதை இருக்குது, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்தோம். ஆக்சுவலாக ட்ரை பண்ணாமல் போனால் அர்த்தமே இல்லை. இது வந்து ஆக்சுவலாக கிளெண்டேல் எஸ்டேட், டீ எஸ்டேட்டா இல்லை என்னதுன்னு ஒன்றும் தெரியாது. பட் ஸ்டில் ஓகே, 10:15 இங்கே வந்துடும். மணி இப்போ தான் 8:50 அப்போ 1 மணி நேரம் உட்காரணுமா? ஆமாம், ஒரு ரயிலை பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் உட்கார போகிறேன். ஒரு கன் ஷாட் சவுண்டு கேட்குது டொம்முன்னு. நம்மளா தான் சுடுறாங்களா? சுட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். சூப்பராக இருக்குப்பா அந்த பாலம். இதுவும் நல்லா தான்ப்பா இருக்குது. வண்டி ஓட்டிகிட்டு இப்படி வந்து ட்ரெக்கிங் பண்ணுறது, வெறும்னே ட்ரெக்கிங் பண்ணுறத விட இப்படி வந்து ட்ரெக்கிங் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமேசான் காட்டு பகுதி. நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ். டாடா. இப்போ ஹைலைட் என்னென்னா, இங்கே ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. இப்படி போயிட்டு இப்படி ஒரு குகைக்குள்ளே போது பாருங்கள். இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறது தான். இப்போ நம்மளே அதை வீடியோவை கேப்சர் பண்ணுற போது வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ கைஸ், இந்த vlog ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லொக்கேஷனை வந்து அங்கங்கே கேட்டு இங்கங்கே கேட்டு கடைசியாக வந்து விட்டோம். அப்படியே காட்டுறேன். 3, 2, 1 தாடான். ஓகேங்களா? ஸோ இங்கே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ட்ரெக்கிங், அப்படி ஒரு ட்ரெக்கிங் வந்துட்டு இப்படி வரணும். ஸோ ஊட்டி போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்குது. ஆனால் நம்ம ஊட்டி போல், ஊட்டியிலேருந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு ஏதோ குண்டாவா ஏதோ ஒரு இடம் ஒன்று இருந்தது. ஸோ அந்த ரோட்டில் வந்துட்டு கிளெண்டேல் எஸ்டேட் வந்துச்சு. ஸோ கிளெண்டேல் எஸ்டேட்லேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ட்ரெயின் ட்ராக். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மயக்கமன்ன தனுஷ் மாதிரி அப்படியே ட்ரெயின் வர வரைக்கும் இங்கே உட்காந்து அதை ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும். இது எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ஸோ இதுதான் இந்த vlog. ஸோ ஹிடன் லொக்கேஷன் ஆஃப் ஊட்டி நிறைய பேருக்கு தெரியாது, பட் கூகுள் ஃபோட்டோஸ்லாம் இங்கே தான் வரும். கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 112 பிரிட்ஜ் தானே ப்ரோ? ஸோ 112 பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ட்ரெயின் வரும்னாங்க. ஸோ அந்த 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9:30. ஸோ ஒரு ½ hour நின்று வெயிட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? அமித் ப்ரோ. எந்த ஊர் ப்ரோ? பீகார்லேருந்து அமித் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? விபின், பாலக்காடு. ஆனால் ஈரோட்டில் தானே ஒர்க் போயிட்டுருக்கு? ஈரோட்டில் ஒர்க் போயிட்டுருக்கு ப்ரோக்கு. ப்ரோ உங்கள் பேர்? ஜிதேஷ். ஓகே, நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? கோழிக்கோடு, கேரளா. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து இந்த ட்ரெயின் ட்ராக்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க இவங்க தான் ஆக்சுவலாக. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃப்ரம் 6FOOTRIDER அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர் சார்பாக. ஸோ எல்லாருக்குமே ஒரு பாய் சொல்லிடுங்க ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு பாய். ஓகே, தேங்க்ஸ் பாய். ஸோ கைஸ்,
இந்த ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெயின் வந்து டாய் ட்ரெயின் தான் வரப்போகுது. மேட்டுப்பாளையம்லேருந்து ட்ரெயின் வரும். மேட்டுப்பாளையமில் வந்து 7:10க்கு ஸ்டார்ட் ஆகும். ஊட்டிக்கு வந்து 11:55 PM போய் சேரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டாய் ட்ரெயின். இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பின்னாடி இன்ஜின் இருந்துட்டு வண்டியை முன்னாடி தள்ளும். இப்போ நம்ம ஊர் ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இன்ஜின் இருக்கும், பின்னாடி வந்து மேக்னெட் வழியாக அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இழுத்துட்டு போவோம். இந்த டாய் ட்ரெயினில் வந்து பேக் வீல் டிரைவ், அதை பேக் வீல் புஷ்ஷாக ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு டெக்னாலஜி போல் பின்னாடியிலேருந்து தள்ளிட்டு போவோம். ஸோ இப்போ நான் அப்படியே இப்படி திரும்பி காட்டுறேன். இந்த பின்னாடி வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த குகையிலேருந்து ட்ரெயின் வரும், அப்படியே இப்படி வந்துட்டு இப்படி போவோம். போன விலாக் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டிங்காக போனதுனால அடுத்த சீரீஸ் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான எஃபர்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஹிடன் லொக்கேஷன் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹிடன் லொக்கேஷன். வெள்ளையா தெரியுறேண்ணா? ஓகே, அப்படியே இங்கேயே குத்த வச்சு உட்காருவோம். இன்னும் ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா நம்ம பையாலாம் வந்து ட்ரெயின் ட்ராக்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எஃபர்ட் தாங்க, சத்தியமாக எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க பாருங்கள். நம்ம ஜாலியாக வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் IRCTCயில் புக் பண்ணிவிட்டு ஒரு டாய் ட்ரெயினை எடுத்துகிட்டு அப்படியே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ஜாலியாக உட்காந்து போயிடுவோம். பட் அதுக்கு பின்னாடி இத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. உங்கள் ட்ரெயின் கவுளாமல் இருக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க பாருங்கள். நம்மளால் முடிஞ்சால் அப்படி ட்ரெயின் எங்கேயாவது நின்றுச்சு இந்த மாதிரி லேபர் யாரை வச்சு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு ஒரே ஒரு தம்ஸ் அப் அப்படி ஒன்று கொடுங்க. அவங்க செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு காசு தரணுன்னு அவசியம் இல்லை. ஒரு தம்ஸ் அப் அவ்வளோதான். இல்லைனா இப்படி டச் பண்ணிட்டு அப்படி ஓப்பன் பண்ணி சாக்லேட் கொடுங்க. ஓகே, ஸோ ட்ரெயின் வரட்டும்னு காத்துட்ருக்கேன். இன்னொரு 20 நிமிஷம். 9:45, இன்னொரு 15 minutes. ஸோ கைஸ், ஆல் செட். 9:48. ஸோ ஆல் செட். ஸோ தலைவர் தான் நமக்கு வந்து சூப்பரான வியூ காட்ட போகிறாரு. ஸோ கெட் ரெடி கைஸ், கெட் ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா 10 மணி. வருதா? ஓகேண்ணா. ட்ரெயின் வருது, சவுண்டு கேட்குது. வாடா வாடா வாடா. ஓகேண்ணா. ட்ரெயின் வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆங்கிளில் இப்படி மேலே எடுக்க போகிறோம். ஸோ கைஸ், நம்ம ட்ரோன் அங்கே செட் பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ண நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், நம்ம வெயிட் பண்ண ட்ரெயின் அதை வந்தாச்சு. இதோ இங்கே வருது பாருங்கள் ட்ரெயினு. சூப்பர். ஸோ இதுதான் கைஸ் டாய் ட்ரெயின். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். வேற மாதிரி போடு. எப்படி இருக்கு? சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி கெத்தா? செம்மையாக இருக்குல்ல பா. ஒரு மணி நேரம் உட்காந்தது இந்த ஒரு வியூக்காக தான். அப்படியே அன்கட்டாகவே காட்டுறேன். எப்படி இருந்தது பார்த்தீங்களா? சீரியஸாங்க, லைஃப் டைம். ஸோ ஹிடன் லொக்கேஷன் இன் நியர் டு ஊட்டி தெரியுதா நம்ம ட்ரோனில்? அவ்வளோதான், காணா போயிடுச்சு. ஓகே, ட்ரெயினை காணும். சரி. ஸோ கைஸ், அவ்வளோதான், சந்தோஷமாக இறக்கியாச்சு. ஸோ நம்ம பண்ணணும்னு நினச்சதை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ குமுதா ஹாப்பி என்னாச்சு? வாங்க செல்லக்குட்டி. சுந்தரா ட்ராவல்ஸ் உங்கள் வேலை முடிஞ்சது. இன்றைக்குள்ள டாஸ்க் வந்துடுங்க. ஸோ கைஸ், ஒரு செம்ம காமெடி ஒன்று, வேறு லெவல் காமெடி. என்னன்னா, இங்கேருந்து ட்ரோனை பறக்க விட்டு மேலேருந்து அந்த ஃபோன்லலாம் காமிச்சிருப்பேன். அந்த ட்ரெயின் கிராஸ் ஆக போன அந்த பிரிட்ஜு எல்லா வியூவுமே அப்படியே ஃபோன்லேயே பார்த்துருப்பீங்க.
ரெக்கார்டு பட்டன் ஆன் பண்ண மறந்துட்டேன். அல்டிமேட்டு சான்ஸே இல்லை. இங்கேருந்து ட்ரெயின் போதான், ட்ரெயினை கேப்சர் பண்ணுறேன்னா ஓகே, அங்கே அது பண்ணுறேன்னா இது பண்ணுறேன்னா இஷ்டத்துக்கு பில்டப்பு. ஆனால் அங்கே போய் ட்ரோனுக்கு ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ண மறந்துட்டேன். எப்படி, இதுவும் ஒரு அனுபவம். இதுக்கெலாம் வந்து வருத்தப்படவே கூடாது. டேய் மண்டை மேலே உள்ள கொண்டையே மறந்துட்டேனடா. டேய் 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 ஐயோ 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 ஐயோ. சரி போங்க, ஒரே ஃபன்னு தான் போல். ட்ரோனை பறக்க விட்டு ட்ரோனுக்கு ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ண மறந்துட்டேன். எப்படி இல்லை, செம்மல்ல? சரி ஓகே கைஸ், see you guys in the next video, next vlog. அப்படியே இறங்கி ஊட்டிலேருந்து அப்படியே இறங்கி நம்ம இங்கேருந்து 600 கிலோமீட்டர் சென்னைக்கு கிளம்பும். ஸோ ஜாப் டன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 6 Foot Rider யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்காது 6 Foot Rider உங்கள் ஆஷிக். ஸோ இந்த ஸ்கூலு காலேஜ் இங்கெல்லாம் ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பப்ளிக்காக அவங்ககிட்ட இந்த ரெக்கக்னிஷன் தேடிட்டு இருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.